சிவகாசி அடுத்த சிங்கமலப்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் மதுரை சரக டிஐஜி ரம்யா பாரதி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். வெளியேற்ற சொல்லுங்க, அதை செய்யுங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 3 o'clock இந்த ஃபயர் இன்சிடென்ட் ஆகிருக்கு. இதுவரை 9 பேர் இதில் வந்து இறந்துருக்காங்க. அனதர் ஒரு 10 persons வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து லைசன்ஸ் பெசோ லைசன்ஸ் அதில் வந்து 2006 இது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ 2016 வரையும் லைசன்ஸ் வந்து எலிஜிபிள். 2026 வரையும் எலிஜிபிள். என்னென்ன வயலேஷன்ஸ் நம்ம என்ன பார்க்கணும். இப்போ வந்து இது மாதிரி அதிக விபத்து நடக்கிறது காரணம் அன்ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு ரூம்ஸில் வந்து ஒன்லி 2 பேர் தான் இருக்கணும் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஃபோர்மேன் கண்டிப்பாக வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் இது. அது தொடர்ந்து வந்து விழிப்புணர்வும் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஈவன் 3 days முன்னாடி கூட அவங்க எல்லாருமே வந்து நம்ம கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்தும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சேஃப்டி மீட்டிங் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வெண்ட் செக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இப்போ இது மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் அதிக டிமாண்ட் இருக்கும். எனக்கு இருக்கும் போது அவங்க சில சமயம் வந்து விதிமீறலில் வந்து ஈடுபடுறாங்க. என்னென்ன விதிமீறல்னு எல்லாம் ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு இப்போ இது யார் யார் மேலே சார் வழக்கு பதிவு பண்ண போகிறோம்? கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் ஹோல்டர், அது இல்லாமல் வந்து அந்த ஃபோர்மேன் இதுக்காக இருந்தாங்கன்னா ஃபோர்மேன், சூப்பர்வைசர், அவங்க மேலாம் வந்து வழக்குகள். இதில் குத்தகைக்கு விடப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. விதிமுறையை மீறி குத்தகைக்கு விடக்கூடாதுன்றதா விதி. ஆனால் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டு தான் யாருக்கு குத்தகை நடத்துகிறாங்களோ அதே போல் லைசன்ஸ் ஹோல்டர் மேலே நடவடிக்கை. சார், தொடர்ந்து நம்ம வந்து அந்த விதிமுறைகளை வந்து மீறுவதை நம்ம கண்காணிச்சிட்டே வந்துட்டுருக்கோம். இப்படி இருந்தும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இதில் கண்காணிப்பு குறைபாடுன்னு நினைக்கிறோமா, இல்லை உங்கள் ஆலையிலேருந்து எதுவும் குறைபாடுன்னு நினைக்கிறோமா? ஆலைகள் தான் விதிமீறல் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். திரும்ப நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து மினிமம் சேஃப்டி மெஷர்ஸ் எவ்ரிடே பேசிஸில் ஒவ்வொரு காலையும் கண்காணிக்கிறது வந்து கஷ்டம். அதே அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஃபோர்மேன் எல்லாருமே வந்து ட்ரெயின் பண்ணணும், ஃபோர்மேன் ட்ரைனிங். அதே போல் இது மாதிரி ஃபோர்மேன் ப்ரெசென்ட்டில் இருக்கணும் மிக்சிங் போது எல்லாமே. ஸோ தட் அது ஒன்லி நோ அன்ட்ரெயின்டு ஆள்களை போடக்கூடாது. அது இல்லாமல் வந்து அதிக எண்ணிக்கையிலையும் ஆட்கள் போடக்கூடாது. ஒவ்வொரு ரூம்லேயும் 2 பேர் தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் நார்ம்ஸ். இதெல்லாம் சேஃப்டி பிரிக்காது ஃபாலோ பண்ணணும். இந்த விபத்து தொடர்ந்து எச்சரிக்கை என்ன மாதிரியான எச்சரிக்கை சொல்கிறீங்க பட்டாசு ஆலை நிர்வாகங்களுக்கு? இப்போ அதாவது விதிமீறலில் இருக்கிறவங்களுமே கண்டிப்பாக வந்து வழக்குகள் பதிவு செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து லைசன்ஸ் கேன்சலேஷனும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அவங்க மேலே இந்த தொடர்ந்து விதிமுறை குண்டாஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது இப்போ சட்டத்துக்கு அதாவது உரிமம் இல்லாமல் இப்போ இது பண்ணி ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஒருத்தர் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து அடைச்சிருக்கோம். இது மாதிரி விதிமுறைகள் இவங்க லைசன்ஸ் ஹோல்டர்ஸ். ஸோ அது எந்தளவு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது குண்டர் தடுப்பு சட்டத்தை நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிறது ஆய்வு செய்யணும். இந்த பட்டாசு தொழிலாளருக்குன்னே வந்து ஒரு இது இருக்குது சார். அதாவது அவங்களுக்கு வந்து விதிமுறைகளுக்கு சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து பட்டாசு ஆலையில் வேலை பார்க்கறதுக்குண்டான பயிற்சி முகாம் கொடுக்குறதுக்கோ இங்கே வந்து ஒரு இது இருக்குது. அது முறையாக வந்து செயல்படுதான்றதை நம்ம அதிகாரிகள் வந்து சரியாக வந்து கண்காணிக்கிறாங்களா சார்?
இல்லை அது வந்து இப்போ கலெக்டர் கூட ஏற்கனவே இது சொல்லியிருக்காங்க, எல்லா ஃபோர்மேனுமே வந்து கம்பல்சரியாக வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு ட்ரைனிங் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து அவர் அந்த ஃபோர்மேன்லாம் இருக்காங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க. பட் அவங்க ஃபிசிக்கலாக அன்றைக்கி வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கணும், மிக்சிங் போது அவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். அதர்வைஸ் வந்து எம்ப்ளாயீஸ் அதே போல் அதிக எண்ணிக்கையில் வைக்கக்கூடாது, ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ் பயன்படுத்தணும். இப்போ இதில் வந்து விமன்லாம் வந்து அதிகம் அதில் இறந்துருக்காங்க. இப்போ அதில் வந்து அவங்கெல்லாம் ப்ராப்பர் ட்ரெயின்டாங்கிறத வெரிஃபை பண்ணணும், எவ்வளோ நாளாக இருக்காங்க, பெர்மனெண்ட்டாக இருக்காங்களா. அந்த டயத்தில் வந்து அதிக டிமாண்ட் இருக்குங்கிறதுனால டெம்பரரியாக யாராவது அன்ட்ரெயின்டு கொண்டு வரும்போது இது மாதிரி விபத்துகள் நடக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.